வணக்கம் ஜோசியரையா. அடே தங்கராஜா, தீர்க்காயுசா இருப்பா. அப்பா வீட்டுல இருக்காரா? இருக்காரு. ஆமா, உனக்கு பொண்ணு பார்க்கணும் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரே உங்க அப்பா போனத வந்திருக்கும் போது என்னாச்சு? ஓஹோ, அதுக்குள்ள எனக்கு 2வது கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றாரு எங்க அப்பா. 2ஆம் கல்யாணமா? என்னப்பா சொல்ற? பின்ன என்னங்க, என் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு கொடுத்த நீங்களே இப்படி கேட்டா? உன் சாந்தி முகூர்த்தத்துக்கு நான் நாள் வச்சு கொடுத்தனா? ஒரே குழப்பமா இருக்க. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகாமலையா சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிப்பாங்க? உங்க அப்பா எப்ப வந்து என்ன பார்த்தா சொன்னாரு? போன வையாசி மாசம். நான் 6 மாதமா ஊர்ல இல்லையே. ஊர்ல இல்லையா? ஆமாப்பா. என்ன சொல்றீங்க? காசி யாத்திரைக்கு போயிருந்தேன், வந்து 2 நாள் தான் ஆகுது. கல்யாணம் பண்ணுனதே தப்பு, பொண்ணு மாப்பிள்ளை ஒண்ணு சேர்ந்தா பொண்ணு உயிருக்கே ஆபத்துன்னு நீங்க சொன்னது எங்க அப்பா சொன்னாரு. வேடிக்கையா இருக்க. உன் ஜாதகம் எனக்கு மனப்பாடமா இருக்கு. உங்க 3 தலைமுறைக்கு ஜாதக மொத்தம் குடும்பம் என் குடும்பம், உங்க அத்தை குடும்பத்துக்கு நான் தான். இப்போ ஓன் ஜாதகமோ செண்போன் ஜாதகமோ தசை பொருத்தங்களும் பொருத்தமா இருக்கு. நான் பார்த்ததுலயே இந்த மாதிரி பொருத்தமான ஜாதகங்களை பார்த்தது இல்ல. அடுத்த மாசம் குரு பெயர்ச்சி, அப்புறம் உங்க 2 பேருக்குமே ராஜயோகம் தான். அப்பா, என்னடா என் ஜாதக நோட்டை எங்க வச்சிருக்கீங்க? ஜாதகமா? எதுக்குடா? இல்ல, டவுன்ல ஒரு ஜோசியர் வந்து தங்கியிருக்காராம். நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாராம், பாத்துட்டு வரலாம் தான். அது சரி, இப்ப ஜாதகம் கொண்டு போய் காமிக்கிற அளவுக்கு என்னடா வந்துச்சு? இனிமே என்ன நடக்கணும்? அதான் நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. மனசுக்கு நிம்மதி இல்ல, அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு. இத பாரு, நம்ம நரிக்குடி ஜோசியார சொன்னதுதான் அப்படியே பழிக்கு தெரியுமில்ல. உங்க தாத்தா காலத்துல இருந்து அவங்க தான் நம்ம ஜோசியம் பார்த்துட்டு இருக்குது. மத்த பயிலுக்கு மாதிரி காசுக்காக புழுகிற ஜோசியா நம்ம நரிக்குடி சொந்தம் கிடையாது. எதுக்காக மத்த கூட காசு கொடுக்கணும்? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் இப்பதான் அவரை பார்த்துட்டு வர்றேன். பார்த்துட்டு என்னடா சொல்ற? உண்மையத்தான் சொல்றேன். இது வரைக்கும் உங்களை ரோசக்காரர் பிடிவாதக்காரர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி குடிய கெடுக்கிறவா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணாவது போகட்டும் நினைச்சு எங்க எதிர்காலத்தையே பலி கொடுத்துட்டீங்க. ஏப்பா இப்படி செஞ்சீங்க? ஏன் இப்படி செஞ்சீங்க? இது வரைக்கும் நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டி இருப்பேனா? இல்ல உங்க வார்த்தை தான் எடுத்து நான் பேசியிருப்பேனா? நீங்க வளைச்ச வளப்புக்கெல்லாம் நான் வளைஞ்சு கொடுத்தனே. ஏன் உங்க மனசு கோணக்கூடாதுன்னு தான் நீங்க வளைக்கிறீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா ஒடிச்சிட்டீங்க. நானும் மனுஷன் தாப்பா, எனக்கு உணர்ச்சி இருக்கு. ஆனா நீங்க அதை மதிக்கல. மகனோட நல்வாழ்வுக்காக பாடுபடுறவன் தான் உண்மையான தகப்பேன். ஒரு மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்க செய்ய விரும்பல. இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? என்னாலே வாழ முடியும். உங்களுக்கு முன்னாலே நான் வாழ்ந்து காட்டுறேன். தங்கராசு, மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணும்? என்கிட்ட பேச என்னப்பா இருக்கு? மாமா கொஞ்சம் நில்லுங்களேன். ஏண்டா, என்னடா உறவு முறை கொண்டாடுற? அந்த உறவு முறையெல்லாம் முறிஞ்சு போய் ரொம்ப நாளாச்சு. இல்ல மாமா, என்ன பொறுத்த வரைக்கும் உறவு முறியல. நான் என்னைக்குமே உங்க மருமகன் தான். ஆமா மாமா, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கு செண்பகத்தோட நான் சேர்ந்து வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். என்னடா விளையாடுறீங்களா? செண்பகத்தை உங்க வீட்டுல இருக்கிற விளையாட்டு பொம்மை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வேணும்னா கூப்பிட்டுவீங்க, வேண்டாம்னா துரத்தி விட்டுடுவீங்க, நியாயத்தை கேட்டா அத்து விட்டுருவீங்க. ஏண்டா, அவ உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? மாமா, செண்பகத்தை என் உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நானும் செண்பகமும் ஒண்ணு சேர்ந்தா அவ செத்து போயிடுவான ஜோசி சொன்னதா போய் சொல்லி எங்க அப்பா என்ன நம்ப வச்சுட்டாரு. செண்பகம் உயிரோட வாழ்றத பார்த்துக்கிட்டு இருக்கிற சந்தோஷமாவது எனக்கு கிடைக்கட்டுமேனு தான் பஞ்சாயத்து முடிவை நான் எதுக்காம விட்டுட்டேன். இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சு. இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, செண்பகத்தோட தான் நான் சேர்ந்து வாழ்வேன். அப்படியா? அப்ப ஒண்ணு செய்ய, பஞ்சாயத்தை கூட்ட சொல்லு. நீ பஞ்சாயத்து தீர்ப்பை எதுக்கிறதா சொல்லி உங்க ஒப்பனை எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. என்னடா பாக்குற? அன்னைக்கு பஞ்சாயத்துல இந்த தீர்ப்பை என் மக ஏத்துக்கலன்னா நான் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்பேன்னு மார் தட்டி நின்னானே உங்க ஒப்பன். அந்த அகம்பாவம் அடிக்கிறது என் கண்ணால நான் பாக்கணும்டா. அவன் தலகுனிஞ்சு கூனி குறுகி நிக்கிறத பார்த்து நான் சந்தோஷத்தால சிரிக்கிறேன்டா. சந்தோஷத்தால சிரிக்கணும்.
என்ன வேப்பங்குச்சியில பல்லு தேய்க்கிறீரா? வேப்பங்குச்சி பல்லு வளர்க்குறேன். அது சரி, எங்க பையன் கையுமா சந்தைக்கா? பையி சந்தைக்கு போறேன். ஆஹா, பையோட பார்த்த உடனே ஒருவேளை சந்தைக்குத்தான் போறியோன்னு நான் நினைச்சுப்பிட்டேன். புரியாத ஆளையா நீ? நான் ஏன் அங்கெல்லாம் போறேன்? சந்தைக்கு போறேன், சந்தைக்கு. சிம்மாசனம் எங்கடா? பாத்து தங்கச்சி தனியா தான் இருக்கு. ஒரு சோக கதையை சொல்லு. அண்ணா, இது என்ன அக்கிரமம்? ஒரு நல்ல மனுஷரை குடிக்க வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? நாங்க ஒண்ணும் தப்பு பண்ணல. அவரே தன் கையால கிளாஸ் எடுத்து தண்ணிய போட்டு அடிச்சிட்டாரு. நல்லாவே குடிச்சாரு. இத பாருங்க, இனிமே இப்படி நடந்துச்சு உங்க முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன். அப்ப முதுகுல முழிக்கலாமா? போங்க, எந்திரிங்க. எஸ் 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 அண்ணே, என் ஒரு செருப்ப காணா. இதா இருக்கு. ஏன் செருப்ப காணா? வாங்கிருக்கா? ஏன்டா அப்படி தள்ளுறீங்க? புடிச்சு விட்டு வளர்றீங்களடா. நீங்க பெரிய இடத்து புள்ள, குடிச்சிட்டு இப்படி ஆடினா கௌரவமா இருக்குமா? கௌரவமா? அது யாருக்கு வேணும்? எனக்கு தான் வாழவே பிடிக்கலையே, அதான் குடிச்சேன். வாழ பிடிக்கலையா? என்ன சொல்றீங்க? என் செண்பகமே என்ன வெறுத்துட்டா, அப்புறம் எதுக்கு இருக்கணும்? ஏன் வெறுத்தா? யோசிச்சு பாத்தீங்களா? நான் அவளை கைவிட்டுட்டதா அவ என்ன தப்பா நினைக்கிறா. நான் உண்மையிலே அவளை உயிருக்குறா நேசிக்கிறேன். எங்க அப்பாவும் என் வாழ்க்கையை பாழாக்கிட்டாரு. எங்க மாமாவும் செண்பகத்தோட சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறார். என் நிலைமை தெரியாம செண்பகமே என்ன வெறுக்கிறா. ஆமா, செண்பகங்களை வெறுக்கிறதா யாரு சொன்னா? என் தலையை வெட்டாதான் தாலியை கழட்ட முடியும்னு சொன்னாலே, அதை நீங்க கேள்விப்படலையா? நீங்க வேண்டானா தாலியை கழட்டி எரிஞ்சுக்கலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆம்பளைங்க சீக்கிரமா காதல மறந்துடுவாங்க, ஆனா பொம்பளைங்க அப்படி இல்ல. நெஞ்சு வேகிற வரைக்கும் ஆசையை நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. இத பாருங்க, உங்களுக்கு செண்பகம் வேணும் அவ்வளவுதானே. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற பொறுப்பு என்னோடது. உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். ஊருக்கு போறீங்களா? உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். பெரிய மனுஷங்க ஊருக்கு போனா சொல்லிட்டு போணுமா? போயிட்டு வாங்க. ஐயா, உங்க தொல்லை தாங்க முடியாம பஞ்சாயத்துல நாங்கெல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து டவுன்ல இருந்து இந்த காது கேட்கிற மிஷினை வாங்கிட்டு வந்திருக்கோம். கிணத்துக்கு பம்பு செட்டு வாங்கியாந்தீங்களா? ஐயா, கிணத்துலதான் தண்ணியே இல்லையா ஐயா, பம்பு செட்டு எதுக்கு ஐயா? இத போட்டுக்கிட்டா குடிங்க. நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேட்கும். நாங்க வர்றோம். நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதான் இல்ல, நமக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துக்கிறாங்க. அவங்க ஆசையான் கெடுக்கணும். வச்சுக்குவோம், கோயில்ல போய் கும்பிட்டு புடவை எடுத்து வெட்டி விடலாமா? அதான்யா, இத வச்சுக்குவோமா? காதல வச்சுக்க, காதல. பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க இந்த சாமி. நம்ம கரகாட்டக்காரி விஷயத்துல ஒரு சிறு நிமிஷம் நடந்து போச்சு. என்ன? அது உனக்கு தெரியாதா? சொப்பனத்துல உளறிட்டேன். சரி. எப்படியோ இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அவளை சமாதானப்படுத்தப்பட்ட பாடு பெரும் பாடப்பட்ட. பாருங்க, என் வீட்லயும் அதே கதிதான். இந்த சமாச்சாரம் என் வீட்டுல தெரியப்படாது, நீங்க சொல்லிடாங்க. உங்க வீட்டுக்கும் தெரியப்படாது, நான் சொல்ல மாட்டேன். வாங்க போலாம். இப்படித்தான் நம்ம ஊரு பெரிய மனுஷங்களா? எல்லா பெரிய மனுஷனுங்களும் இப்படித்தான். சை. ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது என்ன கட்டின, இப்ப என்ன காப்பாத்த வைக்கல, இன்னொருத்த கேக்குறான் உனக்கு. என் மூஞ்சிலே முடிக்காத. அடிக்காதடி. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இதுவரைக்கும் இவன் மட்டும்தான் அவன் பொண்டாட்டின்னு. இல்ல, வேற இன்னொருத்தி இருக்கா. ஆஹா, ஆமா, முன்னையெல்லாம் புளியத்தால முறத்தால அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆ. இப்ப ஏன் இவன் அடிக்கிறா? புலி கிடைக்கல, புருஷன் தான் கிடைச்சிருக்கிறான். விட்டு தாக்கி போட்டா அகலமான முதுகு அடி செமத்தியா வாங்கிட்டு போயிட்டான். ஊருக்குள்ள பாரியா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது. இன்னும் பாக்கலாவா? அடுத்த இடத்துக்கு போவோம். இதை பாரு, நம்ம இந்த மாதிரி அடிக்கடி சந்திச்சுக்க முடியாது. எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. இனிமே யாருக்கா தெரிஞ்ச கேவலமா போயிடும். நீ அப்படியே ஒதுங்க. இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல? இதுக்கு காதுல மிஷின் வேற. ஏயா, இந்த காது கேட்கறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதுல விழுமில்ல? நமக்கு இப்பத்தானே விழுகுது. என்னையாதான் அக்கிரமமா இருக்குது. இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா? இப்போ ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் இதை வச்சுக்கணுமா? இனிமே எதுக்கு இந்த கர்மத்தை கலட்டி கடாசிடுவோம். தலை 3 சுத்து சுத்தி ஏறி இப்பதான் நிம்மதியா இருக்குது. அது சரி, இப்ப எங்க கோயிலுக்கு போறியா? அங்க இருக்கு, நான் கோயிலுக்கு போறேன்.
நான் நினைச்சு விட்டேன் மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் போறியோன்னு. உன் கூட பெரிய தொல்லையா போச்சியா எனக்கு. உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்சிடலாம் போல இருக்கு. யோ, என் மனசு சரியில்லையா, கோயிலுக்கு போறேன். எங்க எங்க பரப்பிட்டீங்க? டவுனுக்கு. முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. போற காரியம் நல்லா முடியும். என்ன சொல்ற? செண்பகம் கோயில்ல இருக்கா.